இல்ல இந்த விஜய் இதே இடத்துல பிரச்சாரம் பண்ணாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. தன்னுடைய அரசியல் பயணத்தினுடைய முதல் பிரச்சார கூட்டம் அதே இடம். அப்ப எம்ஜிஆர் தெரியல, இன்னைக்கு எம்ஜிஆர் எப்படி விஜய்க்கு தெரிஞ்சுச்சுன்னு தான் எனக்கு தெரியல. அதுதான் அரசியலா, தேர்தலா இது? விஜய் திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கார். எதற்காக திருச்சிக்கு வந்திருக்கேன்? நான் திருச்சிக்கு வந்திருக்க நோக்கம் என்னன்னு ஒன்று சொல்லணுமா இல்லையா? கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலை அந்த கட்சி சந்திக்கிறது. தலைவனும் இந்த முதல் தேர்தலை சந்திக்கிறார். 2 தொகுதி ஏன்? அதுல திருச்சி கிழக்கு ஏன்? ஏன் திருச்சி கிழக்குக்கு வந்திருக்கிறாரு? நம்ம சொல்லிடுவோம். விஜய்க்கு ரோட் ஷோக்கு பர்மிஷன் கிடையாது. பட் என்ன பண்ணாரு, ஏர்போர்ட்ல இறங்கின உடனே ஓப்பனுக்கு வந்துட்டார். ஸோ அதனால் ஓப்பனில் போகணுன்னா அதுக்கு சில பர்மிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கேட்காம விஜய் பண்ணிட்டார். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க, வழக்கு பதிவு செய்வாங்கன்னு வச்சுங்களேன். சரி, வழக்கு தானே பண்ணிக்கங்கிற மாதிரி அவர் பண்ண மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு என்னைக்கு ஒரு மனிதன் கேட்க ஆரம்பிச்சிட்டான், பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? அது என்ன வார்த்தை? யார் கேட்பா? ப்ளீஸ் பாஸ், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரில இருக்குது. ஜான் ஆரோக்கியசாமியோடைய பூர்வீகம் திருச்சி கிழக்கு தொகுதியில் இல்லை, இருதயபுரம். புரியுதுங்களா? அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர். ஸோ இருதயபுரம் திருச்சி கிழக்குங்கிறதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு வாக்கு அதிகம் உள்ள இடம். ஸோ நம்ம ஜோசப் விஜயா இங்கே வந்தோம்னா நம்மளால ஜெயிச்சிடலான்னு ஜான் ஆரோக்கியசாமியோடைய ஸ்ட்ராட்டஜி. தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்முணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் திருச்சியில அந்த வேட்புமனு தாக்கலுக்கு முடிஞ்ச கையோட எம்ஜிஆருடைய சிலைக்கு மாலை அணிவித்தாரு, மரியாதை செலுத்தினாரு. அந்த எம்ஜிஆர் சிலைக்கு அருகிலேயே அவருடைய பிரச்சாரம். ஃபோக்கஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் திரு விஜய், பின்னாடி எம்ஜிஆர். ஸோ என்ன இதுல மக்கள் மத்தியில் அவர் சொல்ல வர்றாருன்னு நமக்கு இதன் மூலியமா புரியுது. ஸோ இப்போ அவருடைய முழு ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. எப்படி பாக்குறீங்க? கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு தன்னுடைய ஜனநாயகன் படத்துல இருந்து முடிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த விஜய் இதே இடத்துல பிரச்சாரம் பண்ணாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப எம்ஜிஆர் தெரியல அவருக்கு, அதுதான் வருத்தமா இருக்கு. அன்னைக்கு சிலை, அதே சிலை, மரக்கடை. தன்னுடைய அரசியல் பயணத்தினுடைய முதல் பிரச்சார கூட்டம் அதே இடம். அப்ப எம்ஜிஆரை பார்க்காம போயிட்டாரேங்கிறது தான் வருத்தமா இருக்கு. அப்ப எம்ஜிஆர் தெரியல, இன்னைக்கு எம்ஜிஆர் எப்படி விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னு தான் எனக்கு தெரியல. அதுதான் அரசியலா, தேர்தலா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஐக்கியம் இது ஒரு திருச்சி கிழக்குல 2வது தொகுதி. அவர் போட்டியிடுற 2வது தொகுதி. இந்த தொகுதியில் நீங்கள் வேட்புமனு தாக்கலுக்காக நீங்கள் வந்தார் விஜய். அதுதான் விஷயம்னு வச்சுங்களேன். கரெக்டாக அது ஜோசப் விஜய்ன்னு அடிக்கடி சொல்லிக்கிறாரு. ஜோசப் விஜய் நல்ல நேரம் பார்த்து வேட்புமனு தாக்கல் பண்ணது தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம். ஆமாம், ஏன்னா 12:20 கரெக்டாக நான் பார்த்து கரெக்டாக அதுக்கான டைம் நிப்பாட்டி ஒரு உள்ள என்ட்ரி பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம் நிர்வாகிகள். வேட்புமனு தாக்கல் பண்ணார். வழக்கமாக வேட்புமனு தாக்கலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளோ இல்லை யாராவது நிர்வாகிகள்லாம் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. பட் விஜய் ஒன் மேன் ஷோ. அவர் மட்டும் தான் உட்காந்துருந்தாரு, பக்கத்துலலாம் யாரும் இல்லை. அவரே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு கிளம்பினாருன்னு வச்சுக்கல. பட்டு பிரச்சாரத்தையும் பண்ணார். ஐக்கியம் இதில் ஒரே ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தில் பார்க்குறது என்னென்னா, விஜய் திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கார். எதற்காக திருச்சிக்கு வந்திருக்கேன்? நான் திருச்சிக்கு வந்திருக்க நோக்கம் என்னன்னு ஒன்று சொல்லணுமா இல்லையா? ஒரு தலைவன், ஒரு கட்சியினுடைய தலைவன் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலை அந்த கட்சி சந்திக்கிறது. அந்த தலைவனும் இந்த முதல் தேர்தலை சந்திக்கிறார். 2 தொகுதி ஏன்? அதுல திருச்சி கிழக்கு ஏன்? அதை சொல்லணும். இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? இல்லை எதிர்பார்க்கறது தப்பா? புரியல எனக்கு. நீங்க சொல்லணும்ல எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு சொந்த ஊர் இது கிடையாதுங்க. உண்மையிலே அப்பா அம்மா சொந்த ஊர் மெட்ராஸ் தான். கிட்டத்தட்ட பிறந்து வளர்ந்து எல்லாம் சென்னை. சென்னையில் ஒரு தொகுதியில் நிற்கிறீங்க, ரைட். திருச்சி கிழக்குக்கு ஏன் வர்றீங்க? எத்தனையோ தொகுதிகள் இருக்கு. விக்கிரவாண்டிக்கு போயிருக்கலாம். முதல் மாநாடு நடத்துனீங்க.
மதுரைக்கு போனீங்க, எங்க ஏதாவது சொல்லணும்ல கேம். இன்னைக்கு இன்னைக்கு என்னை பொறுத்தவரை விஜயுடைய இந்த திருச்சி பிரச்சார கூட்டம்ங்கிறது பெரிய சொதப்பலா தான் நான் பார்க்குறேன். ஸ்பீச்சும் ஒரு 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 ஈர்ப்பு இல்ல. ஒண்ணுமே இல்ல அதுல. சாதாரண பேச்சு. மீண்டும் அதே ஸ்டாலின் சாருங்கிற விஷயத்த தாண்டி, திமுகவை தாண்டி ஒண்ணுமே இல்ல விஷயம். அவருக்கு உங்கள உங்கள பார்க்கறதுக்காக ஒரு 1000 இளைஞர்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, நிக்கிறாங்க. வெயில்ல ஒரு 2 மணி நேரம் நிக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு மெசேஜ் எதுவுமே இல்ல ஹக்கீம் இதுல. அதுதான் ஒரு விஷயம் இது. ம். இதுல ஒரே ஒரு விஷயம். ஏன் திருச்சி கிழக்குக்கு வந்திருக்கிறாரு? நம்ம சொல்லிருவோம். ஜான் ஆரோக்கியசாமியோடைய பூர்வீகம் திருச்சி கிழக்கு தொகுதியில இல்ல, இருதயபுரம். புரியுதுங்களா? அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஸோ இருதயபுரம், திருச்சி கிழக்குங்கிறதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு வாக்கு அதிகம் உள்ள இடம். ஸோ நம்ம ஜோசப் விஜயா இங்கே வந்தோம்னா நம்மளால ஜெயிச்சிடலான்னு ஜான் ஆரோக்கியசாமியோடைய ஸ்ட்ராட்டஜி. அதுதான் உண்மை. மற்றபடி வேற என்ன இருக்க முடியும் விஜய்க்கு? திருச்சி கிழக்கு வந்திருக்கிறதுல பொதுவாக கேட்குறேன். திருச்சி கிழக்குல வந்து போட்டியிடுறதுக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வர்றாரு. அதெல்லாம் அரசியலில் எடுபடுமா? சொல்லுங்க பார்ப்போம். எந்த அரசியல் கட்சி தலைவரும் முதல் தேர்தலில் தன்னை இப்படி ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டு உள்ள வரலங்க ஐக்கியம். அதுதான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். விஜய்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மக்கள் உங்களை ஏற்றுக்கிறாங்கன்னு நீங்கள் நம்பியிருந்தா திருச்சி கிழக்குன்னு நினச்சிருக்க கூடாது. சரி ரைட்டு, கிழக்குக்கு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கணும். இல்லை நான் ஏற்கனவே நான் இங்கே வந்திருக்கிறேன், இல்லை பார்த்துருக்குறேன், எனக்கு இந்த இடம் ஒரு 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 பரிச்சயமான இடம், எனக்கு என்றைக்குமே ஒரு பூர்வீகமான ஒரு இடமா நான் நினைக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாலாம் இங்கே வாழ்ந்துருக்குறாங்க. ஏதாவது ஒரு ஒரு அடையாளத்தை சொல்லணும். நீங்கள் ஜோசப் விஜய்ங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் நீங்கள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்குவாங்க யாரும்? சரியா இருக்குமா அது? அதனால நான் என்னை பொறுத்தவரை திருச்சி கிழக்கில் நீங்கள் வந்திருக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். பட் இது தேர்தல், பட் ஆனால் இன்னைக்கு போலீஸ் வந்து கொஞ்சம் பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் விஜயோடைய ரோட் ஷோக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி. ஏன் இதுதான் ரோட் ஷோ? ரோட் ஷோனா என்ன? ஒன்று இறங்கி நடந்து போகணும், இல்லைன்னா ஓப்பன் ஜீப்பில் எல்லாத்தையும் பார்த்து கையாடிட்டு போகணும். விஜய்க்கு ரோட் ஷோவுக்கு பர்மிஷன் கிடையாது. அவருக்கு ப்ரோக்ராம் என்னென்னா கரெக்டாக வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு, முடிஞ்ச உடனே மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பரப்புரை, அவ்வளோதான். இதுதான் பர்மிஷன். பட் என்ன பண்ணார், ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஓப்பனுக்கு வந்துட்டாப்ல. டில் வேட்புமனு தாக்கலுக்கான பாலக்கரை ஆஃபீஸ், அதாவது கார்பரேஷன் ஆஃபீஸ் வரைக்கும் ஓப்பனில் தான் வந்தார். சும்மா 2 முறை கீழே இறங்கி போனார், உட்காந்துட்டு வந்தார், அவ்வளோதானே. மற்றபடி அந்த ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், ஒரு 40 நிமிஷம்னு சொல்லலாமா, 40லேருந்து 50 நிமிஷம் அங்கே வந்து ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதில் ஓப்பன்லாம் வந்தார். ரோட் ஷோக்கு எப்படி போலீஸ் பர்மிஷன் கொடுத்துச்சு? கண்டிப்பாக கேஸ் போடுவாங்க, அதில் அது மாற்றமே கிடையாது. தேர்தல் விதிமுறை மீறிய விஷயம். அவர் என்னை பொறுத்தவரை விஜய் ஒரு அளவுக்கு மேலே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ரைட்டு, நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்ட மாதிரி தெரியுது. அவர் இது போலீஸில் பர்மிஷன் கேட்டால் இது தேர்தல் கமிஷன் பர்மிஷன் தரமாட்டாங்க. ஏன்னா குறிப்பிட்ட இடத்துல வந்து ரோட் ஷோக்கு தரலாம். சில இடத்துல நீங்கள் எதுக்காகன்னு கேட்கணும், எந்த இடம் எல்லாம் பண்ணணும், இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த க்ரௌடை நீங்கள் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட முடியாதுல்ல. ஸோ அதனால் ஓப்பனில் போகணுன்னா அதுக்கு சில பர்மிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கேட்காம விஜய் பண்ணிட்டார். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க, வழக்கு பதிவு செய்வாங்கன்னு வச்சுங்களேன். சரி வழக்கு தானே பண்ணிக்கங்கிற மாதிரி அவர் பண்ண மாதிரி தெரியுது. இது அவர் சட்ட விதிகளையோ அதிகாரிகளையோ எதையுமே அவர் வந்து இன்றைய நிலையை பார்க்கும்போது அவரை அலட்சியப்படுத்துகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு விரக்தியாக தான் பார்க்குறேன் நான். காரணம் என்னென்னா, எங்கே போனாலும் அவருக்கு ஒரு சிக்கல். இது இன்றைக்கி அவர் வேனுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி போனவங்க, அவங்க நிர்வாகிகள் தான், நிர்வாகியோ தொண்டர்களோன்னு வச்சுங்களேன், போகிறாங்க, வேனுக்கு போகிறப்போ அந்த இடத்துல வலிக்கு கீழே விழுவுறாங்க. அவர் இறங்கி பார்த்தாருன்னு வச்சுங்க, இல்லைன்னு சொல்ல ரைட்டு. பட்டு காரணம் இன்றைக்கி தொடர்ந்து திருச்சியில் வந்து ஏர்போர்ட்லேருந்து புதுக்கோட்டை ரோடு, டோல்கேட்டு என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு, பாலக்கரை வரைக்கும் பயங்கர டிராஃபிக். அந்த பசங்க 2 வீலரில் நூற்றுக்கணக்கான வண்டி பின்னாடியே வர்றது, போலீஸு எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது? இன்றைக்கும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரே ஒரு விஷயம் தான் விஜய் தெளிவாக பண்ணிட்டார். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு,
கரெக்டா ஒரு 11:30, 12 மணிக்கு வந்துட்டார். இல்லன்னா 9, 9:30க்கு வந்து நிக்க ஆரம்பிச்சுச்சு கூட்டம். 2 மணி நேரத்துல அவர் விஜய் வந்ததுனால தப்பிச்சுச்சு. இன்னைக்கும் நல்ல ஒரு நேரம் 6 பார்க்குறாருல்ல. நல்ல நேரம் அது வந்து தவறிடக்கூடாதுல்ல. அதனால வந்துட்டாரு. நீங்க இதே மாரி பெரிய சம்பவம் நடந்திருக்கும். ஒரு 6, 7 மணி நேரம்னா, பயங்கர வெயில். இன்னைக்கு திருச்சிலலாம் 100க்கு மேல நீங்க இருக்கும் வெயில். ஃபாரன்ஹீட். கண்டிப்பா பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். விஜய் இது அந்த விஷயத்துல சுதாரிப்பா இருந்துட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். அதுதான் உண்மை. இப்போ இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தையும் ஏற்படுத்தும். இப்ப கடந்த திரு திரு சீமான் அவர்கள் மீதும் இந்த மாரி 5 பிரிவுகள் கீழ் வழக்கு போட்டாங்க. நீங்க வந்து கட்டுப்பாட்ட மீறி வந்து செயல்பட்டீங்கங்கிற பேர்ல. விஜய் மீது ஏற்கனவே சென்னையில வந்து இந்த மாரி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. 5 பிரிவுகள் கீழ வழக்கு போட்டிருந்தாங்க. இப்ப இந்த ரோட் ஷோவும் அனுமதி இல்லாம நடத்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இதுக்கும் நிச்சயமா வழக்கு பதிவு செய்து உரிய ஆக்ஷன் எடுப்பாங்கன்னும் நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா, சார் கண்டிப்பா. சார் கண்டிப்பா. இப்போ அவர் இந்த பேசிய அந்த பேச்சுல குறிப்பா, ஆ திரு அமைச்சர் கே. நேரு அவர்கள் அவரை வந்து பெயர் குறிப்பிடாமல், அவர் வந்து ஒரு கரப்டட் பொலிட்டிஷியன். அவர் வந்து பணத்த வாங்கிக்கிட்டு பணி வந்து அவர் வந்து நியமனம் வந்து செஞ்சுட்டாரு. உங்களுடைய வேலை வாய்ப்புகள தட்டி பறித்த சிஎம் ஸ்டாலின் சாரோட கவர்ன்மெண்ட் என்ன பண்ணலாம்? தூக்கி எறிவோமா? அப்படின்ற மாரி சொன்னது. அப்புறம் முதல் முறையா அவர் வந்து இந்த ஜனநாயகன் இஷ்யூவையும், கரூர் ஸ்டாம்பீட் சிபிஐ கேஸ் அந்த அந்த இஷ்யூவையும் அவர் வந்து சுட்டி காமிச்சிருக்காரு. அந்த ஸ்டாம்பீட் வந்து சூழ்ச்சி. அதேபோல இந்த ஜனநாயகம் வந்து கூட்டு சூழ்ச்சி அப்படின்றாரு. அதுக்கு திமுகவையும் அதுல வந்து பங்கு சேர்த்துக்கிட்டாரு. என்ன இந்த பேச்சின் மூலியமா உங்களுக்கு தெரிய வருது? இல்ல அவரு வந்து திமுக, பாஜகவும் ஒண்ணு எங்கள வந்து டிவிகேய வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்கங்கிறதுக்காக இந்த 2 வார்த்தையும் சொன்னாரு. அது 2லயும் அவர் செய்த தவறுங்கிறத அத மறந்துடுறாரு. கரூர் என்ன காரணம்ங்கிறது சிபிஐயே சொல்லியிருக்கோங்க அவர்ட்ட. திருப்பி திருப்பி ஒரே பொய்ய சொல்லிட்டே இருக்காரு. கரூர்ல என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னா, நீங்க செஞ்சதுனால நடந்துச்சு. நீங்க செய்த தவறுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஜனநாயகம் விஷயத்த எல்லாமே சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க, நீங்க வந்து சென்சார் போர்டுக்கு நீங்க வந்து ரிவ்யூக்கு கேட்டிருக்கணுமே ஒழிய, கோர்ட்டுக்கு போயிருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்பயே விவரம் தெரிந்த திரைப்பட சேர்ந்த தயாரிப்பாளர்களா இருக்கட்டும், எல்லாமே அத சொன்னாங்க. அந்த கருத்த சொன்னாங்க. கோர்ட்டுக்கு போயிருக்க கூடாது. கோர்ட்டுக்கு போனது தான் நீங்க உங்களுக்கு பெரிய சிக்கலாயிடுச்சு. நீங்க வந்து சென்சார் போர்டுக்கு திருப்பி ரிவ்யூன்னு போயிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா போயிருக்கும்னு சொன்னாங்க. சரி நீங்க 2 தவறையும் மறைக்கிறதுக்கு நீங்க திமுக, பாஜகன்னு சொல்லிக்கிறீங்க. நீங்க ஆரம்பத்திலேருந்தே ஒரே ஒரு விஷயம் தானே அவர் தெளிவா இருக்காரு. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இப்ப நீங்க சொல்றீங்களே, இந்த ரோட் ஷோங்கிறது எதுக்காக பண்றாரு அவரு? போலீஸ் நிப்பாட்டட்டும். நிப்பாட்டினா வேற மாரி நம்ம அரசியல் பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு அவருடைய. அப்ப திமுகவ இன்னைக்கு சொல்லலாம். சொல்லலாம். நீங்க மீறி போனா வேணா எலக்ஷன் வேணா கேன்சல் பண்ணிக்கங்க. அடுத்தது அந்த லெவலுக்கு தான் போவாரு. கேட்டா பப்ளிக்ல போய் என்ன சொல்லுவாரு? பாருங்க என்னால அரசியல் பண்ண விட மாட்றாங்க. இந்த ஒண்ணும் இல்லங்க. நீங்க வேட்புமனுல நீங்க ஏதாவது குறை சொல்லி, நீங்க வந்து ஃபில் அப் பண்றதுல தப்பு நடந்துருச்சு. இல்ல ஏதாவது டாக்குமெண்ட் வைக்காம போயிருந்தீங்கன்னா கூட, திமுகவோட சதின்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்காருங்க அவரு. நீங்க வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஆயிடுச்சு. சில டாக்குமெண்ட்ஸ் இல்லங்க. உங்க சொத்து மதிப்பு விஷயங்கள்ல குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா, அதுக்கு யார் காரணம்னு சொல்லுவாருன்னு சொல்லுங்க தெரியும். திருச்சி கிழக்கில் விஜயோடைய வேட்புமனு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. நிராகரிப்பு அப்படின்னு ஒரு செய்தி வந்தால் என்ன ஆகும்? விஜயா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், புஷி ஆனந்த் பேசுறதில்ல. காரணம் அவருக்கு பேச தெரியல. அதனால அவர் அது வேட்புமனுங்கிறதுக்கு அது சொல்றதே வேற மாரி சொல்லிப்புடுவாரு. அந்த ஒரு தப்பா ஆயிப்போயிரும்னு வச்சுக்கங்க. ஆதவ அர்ஜுன் பொய்ய மட்டும் தானே பேசுறாப்புல. நீங்க அதனால நீங்க இந்த தேர்தல பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஒரு கட்டாயமா ஆயிடுச்சு. அவரு ஒண்ணு தோல்விக்கு ஏதோ ஒரு காரணம் தேடணும் அவரு. அதுக்காக தான் இப்ப நீ அவரா பிரச்சாரம் போடாம வந்து போய்விட்டு, ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலைய வச்சுக்கிட்டு, என்னை பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு அவரு ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அதனால நீங்க ஜனநாயகம் விஷயமா இருக்கட்டும், கரூர் விஷயம்லாம் பப்ளிக் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் தெரியும். விவரம் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய ரசிகர்களுக்கு வேணா அத அவங்க ஏத்துக்காம இருக்கலாம். அதுதான் உண்மை. அவங்க வந்து வேணா இல்ல தலைவர் சொல்றாரு. பிஜேபியா தான் காரணமா இருக்கணும். இது திமுகவா இருக்கணும். அவங்க நினைக்கலாம். விவரம் தெரிந்த எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க செய்த தவறுகளால தான் கரூர் சம்பவம். ஜனநாயகம் படத்துக்கு ரிலீஸுக்கு தடைக்கு காரணம் நீங்க தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இந்த அரசியலா பார்க்குறாரு அவ்வளோதான்.
ஆனா பல விஷயங்கள் பேசாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம், உங்கள் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதலை கூட நீங்க குறைந்தபட்சம் நீங்க அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கங்கிற ஒரு விமர்சனம். ஆனா ஆமா. இன்னைக்கு அத தொட்டு பேசிட்டாரே! என்ன ஹக்கீம்னால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அவரு. கரூர் விஷயத்தை இதுவரைக்கும் அவர் ஓப்பனா பேசல. பிரஸ்கிட்ட பேசல. டிஸ்கஸ் பண்ணுங்கங்கிறேன் நானு. நீங்க ரைட்டு. உங்க சைடு சரிதான்னு சொல்லிட்டீங்க. நியாயம்ட்டீங்கல்ல. ஏன் ஒரு பிரஸ்கிட்ட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒன் டூ ஒன்னாவது யாராவது ஒரு உங்களுக்கு வேண்டிய பத்திரிகையாளர கூப்பிட்டு கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க. அதையாவது செய்யுங்கன்றேன் நான். செய்ய மாட்டாரு. ஜனநாயக விஷயத்திலயும் அப்படித்தானே. என்னங்க நீங்க அவரு வந்து ஒரு மூடியா இருக்காரு. அதான் உண்மை. தன்னை சுற்றி ஒரு சின்ன கூட்டத்த வச்சுக்கிட்டு, இதுதான் உலகம்னு நெனச்சிட்டு இருக்காரு. அது இந்த உலகம் இது கிடையாது. இந்த உலகம் பெரிய உலகம். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நெறையா இருக்குங்கிறத, இந்த தேர்தல் அவருக்கு உணர்த்தும்ங்கிறத நான் பார்க்குறேன். கண்டிப்பா மாற்றமே இல்ல. அவர் தொடர்ந்து ஆனா ஒரு விஷயம் ஹக்கீம், அவருடைய மனசுல ஏதோ ஒண்ணு உழுவ ஆரம்பிச்சுருச்சு. காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்கன்னு என்னைக்கு ஒரு மனிதன் கேட்க ஆரம்பிச்சுட்டானோ, பயப்பட ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கன்னா என்ன அர்த்தம் அது? என்ன வார்த்தை? யாரு கேட்பா? ப்ளீஸ் பாஸ். எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்க பாஸ். அப்படிங்கிற மாரில இருக்குது. இல்ல இது எல்லா தலைவர்களும் சொல்றது என்ன தேர்தல் பிரச்சாரத்துல? எனக்கு ஒரு வாய்ப்புன்னு இப்ப யாரு திமுக சொல்லுது? எதிர்க்கட்சியா இருந்தபோது, மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு குடுங்கள். இந்த மாரி தான் கேட்பாங்க. எங்களுக்கு வாய்ப்பு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுங்கன்னு கேட்கறதுக்கும், ம். ம். திமுகவுக்கு மீண்டும் வாய்ப்பு குடுங்கன்னு கேட்கறதுக்கும் வார்த்தை இருக்கு. எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்க. டிவிகே இதுவரைக்கும் ஆட்சியில இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வருது. டிவிகேக்கு வாய்ப்பு குடுங்கன்னு கேட்கறது வேற. எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்க. ம். அப்படிங்கிறது என்ன வார்த்தை அது? நீ வேணா கேட்டு பாத்து யாரும் கேட்டது இல்லையே! இல்ல தன்னை ஜெயலலிதா முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் இந்த வார்த்தை பிரயோகம் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். உதாரணமா மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்ற போது திரு அன்புமணி அவர்கள் இந்த வார்த்தைய தான் தொடர்ந்து பாமக அவர் வந்து ஒவ்வொரு இதுலயும் பாமகக்கு பாமகக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கள்னு சொல்லுவாங்க. ம். பா பாமகவுக்கு நீங்க சான்ஸ் குடுங்கன்னு கேட்கலாம். ம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்படிங்கிறது என்ன வார்த்தைன்னு கேட்கிறேன் நான். எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு என்ன அர்த்தம் நீங்க? டிவிகேக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு கேளுங்க. என் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு கேளுங்க நீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கங்கிறது வந்து சரியான வார்த்தை அல்லன்னு நான் பார்க்குறேன். அந்த விஷயத்துல. ஒரு அரசியல்ல. எந்த தலைவரும் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. என் கட்சிக்கு வாய்ப்பு குடுங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு கேட்கலாம். இவர் இன்னொன்னு திருச்சிக்கு வந்துருக்கீங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. நீயும் எல்லா பப்ளிக் எல்லாம் நிக்கிறாங்க. நீங்க சுத்தி இருக்கிற 9 தொகுதிகள் வேட்பாளர்கள ஒரு வார்த்தைக்கு ம். நான் நிக்கிறேன். திருச்சி கிழக்குல நிக்கிறேன். திருச்சி மேற்குல ஒருத்தர் நிக்கிறாரு. ஸ்ரீரங்கத்துல அவர் நிக்கிறாரு. மண்ணச்சநல்லூர்ல அவர் நிக்கிறாரு. இந்த 9 பேர் பேரையாவது சொல்லலாமேக்கு. இதெல்லாமா சொல்லிக் குடுக்கணும் ஒரு மனிதனுக்கு? நீங்க எதுவுமே எப்ப பிரச்சாரம் பண்ண போறீங்க? பிரச்சாரத்த ஆரம்பிச்சுட்டீங்க. திருச்சியில வந்து பண்ணிட்டீங்க. திருப்பி இன்னொரு முறை வேணா வரலாம் அவரு. பட் இங்க திருச்சியில உள்ள 9 தொகுதிகளையும் ஒரு வார்த்தைகள பேசிட்டு, நான் மீண்டும் உங்கள வந்து பார்க்க வர்றேன். இருந்தாலும் நம்ம ஆட்கள் இங்கெல்லாம் நிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவு குடுங்க. அப்படின்னு சொல்றது தானே. அவங்க எதிர்ல கூப்பா கிருஷ்ணன்லாம் இருக்கிறாரு, லால்குடி. அவங்கலாம் இப்படி ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வார்த்தை நம்ம பேரெல்லாம் சொல்லுவாரான்ட்டு. அதுக்கான வாய்ப்பு கூட தரலையே அவரு, விஜய். அதுதான் அது ஒரு சொதப்பல்னு சொல்றேன். ஒரு சொதப்பலான ஒரு இந்த நிகழ்ச்சி இது. பிரச்சாரம் முதல் பிரச்சாரம் திருச்சியில ஆரம்பிக்கிறாரு, பண்றாரு. அவருடைய தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்றாரு. மற்ற திருச்சி ஏன் மாவட்டத்தில் உட்பட்ட 9 தொகுதியில் உள்ள மீதி 8 தொகுதியினுடைய வேட்பாளரையும் அவர் வந்து ஜஸ்ட் ஒரு பேர் சொல்லி சொல்ல அவரு தலைவர். ம். அதுக்காக நான் சொல்றேன். ம். நீங்க மத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. நீங்க கட்சியோட தலைவர் நீங்க. சொல்லலாமே! அதானே சரியா இருக்கும். நீங்க ரூம்ல வச்சு பேசலாம். ரூம்ல சொல்லலாம். அதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்க ஓப்பன்ல இந்த கிரவுட் திருப்பி கிடைக்காதுல்ல. அவங்ககிட்ட சொல்லணும்ல. ம். இதுல அவருக்கு சரியா ஜான் ஆரோக்கியசாமி இதெல்லாம் சொல்லி தர்றதில்ல மாரி இருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்ப அவருக்கு ஊக்கப்படுத்தியிருப்பாங்க. இப்ப தேர்தல் கருத்து கணிப்புலலாம் வந்து 20, 23% வருது தலைவரே. இன்னும் ஒரு 10% தான் இறங்கி அடிச்சா நம்ம வந்து ஆட்சி வந்து புடிச்சிடலாம். அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து அறிவுறுத்தியிருக்கலாம். இல்ல. அவங்கள பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுங்க. டிவிகே உடைய இந்த மிதப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மிதப்புக்கு காரணம் ஒவ்வொரு தொகுதியிலயும் 43,000, 47,000 உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு கணக்குல அவங்க இருக்காங்க. ம். உறுப்பினர் சேர்த்தாங்கல்ல அதுல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பேர் இருக்காங்க. ம். இந்த இந்த தொகுதியில மட்டும் 52,000 பேர் இருக்காங்க. 45,000 பேர் இருக்காங்கன்னு அப்படின்னு ஒரு கணக்க வச்சுட்டு இருக்காங்க.
ஏற்கனவே இந்த உறுப்பினர்கள் 46,000 பேர் ஓட்டு போட்டா போதுங்க. அவங்க வீட்ல அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு 26,000 பேர் ஓட்டு போட்டா, நம்ம அசால்ட்டா 1,00,000 ஓட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க அவங்க. அது சாத்தியமாங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் தான் தெரியும்ன்றேன் நான். அந்த கணக்கு தான். திருச்சி கிழக்குல 52,000 பேர் தவேகா உறுப்பினர்கள்னு அவங்க ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க. ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு நம்மளுக்கு ஒரு 20,000 பேர் ஓட்டு போட்டுற மாட்டாங்களா? ஸோ ஒரு 76,000 ஓட்டு சாதாரணமா கிடைச்சிரும். ஸோ நம்ம ஜெயிச்சிருவாரு விஜய்ன்னு நினைக்கிறாங்க. இருக்கலாம். நடக்கலாம். விஜய புடிச்சு ஓட்டு போடலாம் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனால் மற்ற தொகுதிகள் திருச்சி கிழக்குல கூட விஜய்க்கு ப்ளஸ்ஸா கூட இருக்கலாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த கவர்ச்சி வந்து புடிச்சு ஒரு ஓட்டு போட்டுறலாம். மத்த தொகுதிகள்லாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லல்ல. ஆனா விஜய் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. கான்ஃபிடன்ஸா இருங்க. நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்லயே இருக்கிறாங்க. தேர்தல்ங்கிறது அது மட்டுமே கிடையாது. அதை தாண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லணும். எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இவர ஏன் நிப்பாட்டுறீங்கங்கிறத சொல்லணும். ஏற்கனவே 3 வேட்பாளர் இருக்காங்க. 4வதா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? திமுக ஒண்ணு சொல்லி நிக்குது, ஏடிஎம்கே ஒண்ணு சொல்லுது நிக்குது, நாம் தமிழர் ஒண்ணு சொல்றாங்க. டிவிக்கு இவங்களெல்லாம் தாண்டி என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் பண்ணணும் வைக்கும். அதுலலாம் நல்லா இருக்காது. தான் ஏன் இந்த தொகுதியில நிக்கிறேன்னு கூட நீ சொல்லல ஒரு தலைவரு. அது என்ன அந்த பரப்புரை, அந்த இந்த பிரச்சாரம்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நிச்சயமா சார். விஜயனுடைய 2வது தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்து திருச்சி கிழக்கில் பரப்புரை செய்திருக்கிறார். அதனுடைய பின்னணி அரசியல் மற்றும் அவருடைய அந்த அரசியலுடைய திசை இவை பற்றிய ரொம்ப நுணுக்கமான பல கருத்துக்களை தெரிவிச்சீங்க. ரொம்ப நன்றி. நன்றி வைக்கும்.